ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் கண்மணி கவியரசன் பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலான்ட்டு தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் டிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஸ்பூனில் விட்டுக்கிறதா இருந்தால் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு நான் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுமே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே வதங்கினதுக்கப்புறம் 2 லீஃப் அளவுக்கு கருவேப்பிலை இலைகளை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுமே 2 பச்சை மிளகா நான் 2ஆக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுமே 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நான் பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்துடும். பாருங்கள், வந்துடுச்சு. இந்த பதம் வரும்போது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க முட்டைக்கோஸை இதில் ஆட் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். முட்டைக்கோஸை பொடி பொடியாக கட் பண்ணிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில், ஹோட்டல் டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பரான முட்டைக்கோஸ் பொரியல் வீட்டிலே 10 நிமிஷத்தில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் கொட்டிட்டு நல்லா வதக்கி விடுங்க. முட்டைக்கோஸில் இருக்க தண்ணியெல்லாம் லைட்டாக வந்ததுமே நாம் இன்றைக்கி பாசிப்பருப்பை அதில் ஆட் பண்ண போகிறோம். நான் 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். 2 மணி நேரம் ஊற வச்சா போதுமானது. ஊற வச்சு எடுத்திருக்க பருப்பை இதில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இது கூடவே நம்ம 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். முட்டைக்கோஸில் இருக்க தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். 2 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நடுவில் அப்பப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. முட்டைக்கோஸ் தண்ணியில் இறங்கி நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். தேங்காய் துருவலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 5 நிமிஷம் சிம் ஃப்ளேமில் தேங்காய் பூத்துருவலோட பொரியல் வேகட்டும். ஃபைனலி சூப்பரான முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர்